வணக்கம். நான் வந்து இப்போது கரண்ட்டாக ஸ்டூடெண்ட்டு. ஆக்சுவலி நான் படிச்சுட்டு இருக்கிறது வந்து ஒரு எஜுகேஷ்னல் லோன் போட்டு தான் படிச்சுட்ருக்கேன். அது ஆல்மோஸ்ட் ஒரு 5,00,000 வந்ததும், எனக்கு நான் எப்போ பே பண்ணி முடிப்பேன் அப்படின்னா, ஒரு 15 இயர்ஸ் ஆயிரும். அ அத நான் இப்போ ஒரு ஷார்ட்டர் டேர்ம், அதாவது ஒரு 8 இயர்ஸ் இல்ல 10 இயர்ஸ் இல்ல ஒரு 11 இயர்ஸ்க்குள்ள பே பேக் பண்ணி முடிக்கணும் அப்படின்னா, நான் இப்போ இருந்தே அது எவ்வளோ எஸ்ஐபி போடலாம்? ஆ அது போக அது மட்டும் இல்லாம, இப்ப நான் இன்ட்ரெஸ்ட் ரேட்டே ஆல்மோஸ்ட் 11.5% அந்த ஸ்டூடண்ட் லோனுக்கு பே பண்ணிட்டுருக்கேன். ஸோ, அத விட ஜாஸ்தி ரிட்டர்ன்ஸ் அவங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தருமா? இதான் டவுட். சார், ஸோ பிரவீன் இஸ் அ ஸ்டூடெண்ட். அவருக்கு இந்த மாதிரி ஒரு 5,00,000 இருக்குது அப்படின்றாரு. பிரவீனுக்கு என்ன மாதிரியான ஆன்சர் தரலாம்? பட் அதுக்கு முன்னாடி பிரவீன் வந்து இதை பற்றி யோசிச்சதுக்கே அவருக்கு முதல்ல கங்க்ராச்சுலேஷன்ஸ். இப்போவே அவர் வந்து லோன்ஸ்லாம் எப்படி கட்டணும், நான் எஸ்ஐபிலாம் போடலாமா அப்படின்னு திங்க் பண்ணியிருக்காரு. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு பிரவீன். நீங்கள் என்ன சார் சொல்ல போகிறீங்க? பார்க்கலாம். பிரவீனுக்கு என்ன நம்மளோட அறிவுரை சொல்கிறோன்னா, நீங்கள் இப்போ வந்து கடன்னு லோனை க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு 2 ஆப்ஷன்ஸ் பண்ணுங்கள். எல்லாமே நம்ம மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு வெறும் இன்ட்ரெஸ்ட் வண்டி கட்ட முடியாது. ஏன்னா இன்ட்ரெஸ்ட் வந்து வெயிட்டிங் பீரியட் ரொம்ப கம்மி தான், ஹாலிடே பீரியட் ரொம்ப கம்மி தான். அதனால் நான் என்ன சஜஸ்ட் பண்ணுறேன், இவர் வேலைக்கு போனோடனே இஎம்ஐ எவ்வளோ அதை கட்டிட்டோம். ஏன்னா 11.5% இன்ட்ரெஸ்ட். நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்லேயே நம்ம நார்மலாக எப்பவுமே சொல்கிறோம் 12 to 14% தான். 1லேருந்து 2%, 2.5% தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏன்னா அதில் நம்ம டேர்ம் கேப்ளிகன்ஸும் கட்டிட்டோம்னா மேபி நம்மளுக்கு ஒரு 1.5%, 2% தான் ஸ்ப்ரெட் இருக்கும். 1.5%, 2% மொத்தமாக மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இதை மேனேஜ் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அவர் இஎம்ஐ கட்ட வேண்டியது ஒரு 12,000 rupees வருதுன்னு வச்சுக்கோங்க. அவர்கிட்ட எக்ஸ்ட்ரா ஒரு 7,000-8,000 ரூபாய் இருந்ததுன்னா 7,000-8,000 ரூபாய் எஸ்சிபியில் போட்டுடணும். 12,000 இஎம்ஐ கட்டிகிட்டே வரணும். ஒரு 3 வருஷம் 4 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த 7,000-8,000 ரூபாய் கட்டுறது அமௌண்ட்டே சைஸபிளாக வந்துடும். வருஷத்துக்கு நீங்கள் ஒரு 80,000-90,000 ரூபாய் இது அக்குமுலேட் ஆகி வரும். அப்போ 3 வருஷம் கழிச்சு 2.5 to 3 lakhs போல் அந்த பணம் வரும். அப்போ எடுத்து வந்து 5th இயரில் நீங்கள் லோனே க்ளோஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுனா இவருக்கு ஈஸியாக இருக்கும். அப்போது இவருக்கு ஒரு 2 விஷயம் கற்றுக்கிறாரு. ஒன்று, லோனை எப்படி வாங்கினது ஒழுங்காக திருப்பி அடைக்கணும் அப்படின்னு ஒன்று பண்ணுறாரு. அப்போது ஒரு நல்ல ஒரு ஆட்டிடியூட் வருது. லோனை ரீபே பண்ணுற ஒரு ஆட்டிடியூட் தான். அப்போ லோன் எடுக்கிறதோட பெயின் இவருக்கு புரிஞ்சிடும். ஏன்னா 5 வருஷம் ஒரு வாட்டி லோன் எடுத்துட்டோம், 5 வருஷம் கட்டிட்டு இருக்கோம். அப்போ லோனோட பெயின் கட்டணும். மாதம் எஸ்ஐபி பண்ணுறதுனால ஒரு டிசிப்ளின், ஃபினான்ஷியல் டிசிப்ளின் வரும். எப்படி அக்குமுலேட் பண்ணி லோனை கிளியர் பண்ணுறது, இந்த ஒரு கான்செப்ட் கட்டுறப்போ 2-3 கான்செப்டை ஒரே நேரத்தில் கற்றுக்கணும். இந்த மாதிரி பண்ணாருன்னா அவர் டெஃபினட்டாக அவர் நல்லா பண்ண முடியும். இதை பார்த்துக்கிட்டு எங்கர் ஆடியன்ஸ் இந்த மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களும் இந்த மாதிரி கான்செப்ட் பண்ணணும். எப்பவுமே ஒரு ஃபினான்ஷியலாக வெல்த் கிரியேட் பண்ணால் ஃபினான்ஷியல் டிசிப்ளின் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஆட்டிடியூட் இருந்தால் தான் நீங்கள் லாங் டேர்ம் சேர்க்க முடியும். இல்லாட்டி ஏதோ ஒரு ஆசைகளுக்காக இதை எடுக்காமல், இல்லை சீக்கிரம் கடனை முடிக்கணும் அப்படின்னு நினச்சி இதில் அதிக ரிஸ்க் எடுக்காமையும் செய்வாங்க. கடன் பாட்டுக்கு போயிட்டு இருக்கோம், இதுவும் பண்ணிருக்கோம். அப்போது இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன் ஏர்ன் பண்ணணும்னா அதிக அளவில் 20% வேணும், 25% எதிர்பார்க்காம 12 to 14% நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா பணமும் வளரும், பீஸ்ஃபுல்லாக உங்கள் லைஃப் போயிட்டுருக்கும். லாபம் கம்யூனிட்டி நண்பர்களுக்கு வணக்கம். சார், என் பேர் வெங்கடேஷ். வயசு 31, ஊர் தென்காசி. மாதம் ஒரு 32,000 சம்பளம் கிடைக்கிது கையில். 14,000 ரூபாய் பர்சனல் லோனில் கட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு 2.5 வருஷம் இருக்குது லோன் டியூ அமௌண்ட்டு. இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா சார், எனக்கு வந்து ஊரில் வந்து கொஞ்சம் பூர்வீக இடம் இருக்குது சார், ஒரு 12 சென்ட். அப்போது அது ஒரு இப்போதைக்கு ஒரு சென்ட் 5 லட்ச ரூபாய் வரைக்கும் போகுது அந்த ஏரியாவில். அது விற்றுன்னா எனக்கு ஒரு 60 லட்ச ரூபாய் கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த 60 லட்ச ரூபாயை நான் வந்து லம்சமாக இன்வெஸ்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஒரு ஏதோ இதில் இது வரைக்கும் நான் பண்ணலை இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி. இல்லை இந்த லம்சம் அமௌண்ட்டை வச்சு இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு எஸ்டபிள்யூ மெத்தடில் கொஞ்சம் பணம் 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சு கிடைக்கிற மாதிரி எடுத்துகிட்டு, கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரு குழந்தை, ஒரு பொண்ணு இருக்குது. அம்மா என் கூட தான் இருக்காங்க. அதனால் இந்த வீடு காணாது. வீடு கட்டணும், அது ஒரு கமிட்மெண்ட் தான் இருக்குது. இந்த பர்சனல் லோன் வந்து முடிஞ்சிருச்சுன்னா ஹோம் லோன் மாதிரி ஏதோ சம்திங் இந்த ஜுவல் ஏதாவது அடவு வச்சுனாலும் போட்டு ஹோம் லோன் மாதிரி போட்டுட்டு சம்பளத்துலேருந்து 10,000 இந்த எஸ்டபிள்யூ மாதிரி போட்டு அதுலேருந்து கொஞ்சம் எடுத்து இந்த ஹோம் லோன் கட்டலான்னு எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. அதான் சார், இப்போ இந்த அமௌண்ட்டு செல் பண்ணேன்னா இந்த அமௌண்ட்டு கையில் வரும். எப்படி இதை இன்வெஸ்ட் பண்ணலாம், வீடும் கட்டணும், எப்படி கட்டலாம் வீடு கட்டுறதுக்கு. 2.5 வருஷத்துக்கு இன்னும் டியூ அமௌண்ட் இருக்குது. 14,000 ரூபாய் கட்டிங் போயிருது. மிச்சம் இருக்கிறத வச்சு தான் குடும்பத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன். கொஞ்சம் விவசாயங்களும் இருக்குது. அந்த விவசாயங்களையும் அந்த செலவு அந்த இதை வச்சு தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். 2 வருஷம் ஆகிப்போச்சுன்னா சம்பளம் ஃபுல்லாக கையில் கிடைக்கும். அப்போவும் எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம், என்ன பண்ணலாம், வீடும் கட்டணும், அதுக்கு ஏதாவது ஒரு நல்ல கன்சல்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். சார், வெங்கடேஷ்க்கு உங்களுடைய பதில் என்னவாக இருக்கும்? வெங்கடேஷ் பார்க்கலாம். வெங்கடேஷோட கேள்வி என்னென்னா, என்கிட்ட வந்து 12 சென்ட் இருக்குது, நான் அதை விற்று 60 லட்ச ரூபாய் வரும். 60 லட்ச ரூபாய் முதலீடு போட்டு மியூச்சுவல் ஃபண்டில் கொஞ்ச நாள் வளர விட்டு 2-3 வருஷம் கழிச்சு நான் எடுத்து என்னோட இஎம்ஐ கட்ட முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. கண்டிப்பாக
திங்க் பண்ண வேண்டிய விஷயங்கள். ஏன்னா இப்போ நம்ம 60 லட்ச ரூபாய் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிடுறோம். நம்மளோட ரிஸ்க்கு ஏற்ற மாதிரி அதை இன்வெஸ்ட் பண்ணிடுறோம் 60 லட்சம். நம்ம ஒரு 12% ரிட்டர்ன் அது அக்குமுலேட் ஆகினே வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணணும், 3 இயர்ஸ் கழிச்சு மாதம் வருஷத்துக்கு 8%. அப்போ மாதம் நம்மளால் எடுக்கணும். இப்போ 60 லட்சத்துக்கு 8%னா 4,80,000 வரும். அதை 12 போட்டால் 40,000 வரும். இப்போ நம்ம ஒரு 40 லட்ச ரூபாயில் வீடு கட்டுறாருன்னு வச்சுக்கோங்க. ஆல்ரெடி லேண்ட் இருக்கு, ஏன்னா ஊரில் இருக்கிறதுனால கொஞ்சமாக இருந்தால் போதுன்ற மாதிரி தான் சொல்கிறார் அவர். 40 லட்ச ரூபாய்க்கு நம்ம வீடு கட்டுறோம். லேண்டு ப்ளஸ் வீடு வாங்கி கட்டுறது 40 லட்சம் இருக்கும் கட்டுறோம். அப்படின்னா நம்ம இஎம்ஐ எடுத்தோன்னா 38,000 ரூபாய் கிட்டத்தட்ட வரும். அதுக்கு பதிலாக என்ன பண்ணால் இவர் மாதம் 40,000 ரூபாய் மியூச்சுவல் ஃபண்டில் வித்ட்ரா பண்ணி கட்டிடலாம். இப்போ நம்ம ஒரு கேள்வி கேட்கலாம், எதுக்கு நான் இந்த வேலையை செய்யணும், அந்த 60 லட்சம் எடுத்துகிட்டு போய் வீட்டிலே போட்டு கட்டிடலாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். அதில் என்ன ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா, என் பேங்க் பேலன்ஸ் 60 லட்ச ரூபாய் இருக்குது. என்கிட்ட கடன் வந்து நான் 40,000 ரூபாய் மாதம் என் கடனுக்கு பணம் கட்டுற மாதிரி, லோன் இருந்தால் இஎம்ஐ கட்டுற மாதிரி தானே. அப்போ என்கிட்ட 60 லட்சம் இருக்குது. எனக்கு என்ன தான் மார்க்கெட் திடீர்னு அப் அண்ட் டவுன் ஆகுது, கரெக்ஷன் ஆகுது அப்படின்னா கூட எனக்கு கரெக்ஷனோட இம்பாக்ட் இதில் ரொம்ப கம்மியாக இருக்கு. ஆனால் 2-3 வருஷம் அலோவ் பண்ணதுனால இந்த 60 லட்சம் கிட்டத்தட்ட வருஷத்துக்கு நம்ம ஒரு 12% ரிட்டர்ன் எதிர்பார்க்குறோன்னு வச்சுக்கோங்க. ஆவரேஜாக 7,20,000 7,20,000 வந்திருக்கான். ஒரு 14,40,000 வந்திருக்கான். அவர் வித்ட்ரா பண்ணுற நேரத்தில் அவரோட கார்பஸ் 60 lakhs கிடையாது, 72 lakhs. இப்போ மார்க்கெட் 8% எடுக்க முடியல, 7% சுச்சுவேஷன் நம்மளுக்கு ஒன்றும் கவலை இல்லை. ஏன்னா கேபிட்டல் இவர் போட்டு 60 லட்சம் இறங்க போகிறது இல்லை. ஸோ அதனால நம்ம எஸ்டபிள்யூபியில் எடுத்து கட்டுறதுனால இந்த இப்போ 12% இப்போ மார்க்கெட் ஏறுதுன்னு வச்சுக்கோங்க. நம்ம எடுக்கிற பணம் 8% தான் எடுக்கிறோம். இப்போ பேலன்ஸ் 4% இருக்குது. அந்த 4% மார்க்கெட்டில் க்ரோ ஆகிருந்தா இந்த வீடுக்கு எப்போ அடைக்கணும்னு நினைக்கிறாரோ, அந்த லோன் அடைக்கணும்னு நினைக்கிற பீரியடில் பார்த்தீங்கன்னா இவர் வச்சிருக்கிற 60 லட்சம் போட்ட 60 லட்சம் மேபி 1 கோடி 1.25 கோடி ஆகிடும். இப்போ வீடு முடிஞ்ச அப்புறம் பார்த்தா ஒரு 1.25 கோடி ரூபாய் கையில் பணம் இருக்கும். ஸோ இது வந்து அவருக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டே கொடுக்கும். நாளைக்கு ஃபியூச்சரில் இன்னொரு ஏதோ ஒரு எக்ஸ்பென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறாரு, கொஞ்சம் வருஷம் கழிச்சு நல்ல வேலைக்கு போய்டுறாரு, அதுலேருந்து இஎம்ஐ மீட் பண்ண முடியும், இந்த வெல்த் அப்படியே இதுக்கு ரிட்டையர்மெண்ட்டுக்கு கன்வெர்ட் பண்ண முடியுமா அப்படின்னா ரிட்டையர்மெண்ட்டுக்கும் கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு பாசிபிலிட்டிஸ் இவருக்கு கிடைக்கும். அதனால இவரோட கான்செப்ட் நல்ல கான்செப்ட். என்ன பண்ணணும்னா, இந்த நிறைய பேர் இந்த சில நேரங்களில் நினைக்கிறாங்க டைரெக்டாக நம்மளே போய் பண்ணிக்கலாம், அப்போ நம்ம ஏதோ கொஞ்சம் சேவ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த மாதிரி பெரிய பெரிய போர்ட்ஃபோலியோ மேனேஜ் பண்ணும்போது உங்களுக்கு யாராவது ஒரு அட்வைசரோ ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரோ கூட இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. மார்க்கெட் இந்த மாதிரி இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 2024 திடீர்னு மார்க்கெட் எதிர்பாராமல் கரெக்டாக ஆச்சு. இப்போ ஒரு 60-70 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. ஒரு 20% மார்க்கெட் கரெக்டாக ஆகிற மாதிரி சுச்சுவேஷன் அந்த பயந்துருவார் அவர். நீங்கள் ஒன்றும் பண்ணோன்னா அப்படியே இருங்க, மார்க்கெட் சுச்சுவேஷன் இப்படி இருக்குது அப்படின்னு ஒரு எஜுகேட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இருந்தால் அவசரப்பட்டு விற்க மாட்டார். இப்போ அன்றைக்கி விற்கல, செப்டம்பரில் விற்காமல் இருந்தார்னு வச்சுக்கோங்க, இன்றைக்கி பார்த்தா மார்க்கெட் திருப்பி ஆல்மோஸ்ட் 80,000 ப்ளஸுக்கு போயிட்டாங்க. ஸோ இதுதான் நம்மளுக்கு புரிஞ்சிக்கணும். அப்போது நம்ம ஒரு அட்வைசர் டிஸ்ட்ரிபியூட்டர் யாரோ கூட வச்சு ஒரு அட்வைசராக கூட்டே போனாங்கன்னா இந்த இலக்கில் அடையிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அவருக்கு. ஸோ சார், தேங்க்யூ ஸோ மச். இன்றைக்கான கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பாக வந்து பதிலளிச்சிங்க. இன்றைக்கி கேள்வி கேட்டவங்களுக்கு எல்லாருக்குமே அவ்வளோ ஒரு தெளிவான ஒரு பதில் உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களோட கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்லலாம் சார். கண்டிப்பாக இது மாதிரி விஷயங்கள் நான் என்னோட ஐடியா என்னன்னா, நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நீங்கள் இந்த கொஸ்டின்ஸ்லாம் சப்சிக்வெண்ட் வீக்கில் கொடுத்துட்டீங்கன்னா கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே இவங்க அந்த டேட்டா ஷீட்டை ஃபில் பண்ணிவிட்டு கேள்விகளை அமிச்சாங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவங்களுக்கு நல்ல ஆன்சர் கொடுக்கறதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது. முதலீட்டில் எப்பயுமே நீங்கள் நாளைக்கே கோடீஸ்வரனா, 6 மாதத்தில் கோடீஸ்வரனா, 1 வருஷத்தில் கோடீஸ்வரன்ற எண்ணத்தில் முதலீட்டுக்கே வராதிங்க. முதலீடுன்றது எப்படி நம்ம ஒரு வீட்டில் மரம் வச்சா அது வளர்கிறதுக்கு 10 வருஷம் 5 வருஷம் ஆகும். இப்போ நம்ம வீட்டில் ஒரு குழந்தை பிறந்தா அந்த குழந்தை ஒரு காலேஜ் போகிறதுனா 15-18 வருஷம் ஆகுது நம்மளுக்கு. ஸோ இந்த 18 வருஷம் நம்ம வெயிட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிற மாதிரி தான் இருக்கணும் முதலீடுகள். அப்போ இலக்குகள் அடிப்படையில் இருக்கும்போது எந்தெந்த பீரியடில் என்னென்ன பணம் தேவை நம்மளுக்கு கிளியராக தெரியும். அப்போ இலக்குகள் அடிப்படையில் முதலீடுகள் ஆரம்பிக்கிற எல்லா முதலீட்டாளரும் மோஸ்ட்லி சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. என்னுடைய ரிக்வஸ்ட் லாபம் நேயர்களுக்கு எல்லாருக்கும் வந்து முதலீட்டு பண்ணணும்னு ஆர்டர் பண்ணால் இலக்குகள் அடிப்படையில் முதலீடு தொடங்குங்க. அது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஷோர் சார், தட்ஸ் a great piece of advice. Thank you so much சார். விகடன் குழும நிறுவனங்களில் ஒன்றான விகடன் வெல்த் பிரைவேட் லிமிடெட் லாபம் ஆம்பி பதிவு பெற்ற மியூச்சுவல் ஃபண்ட் விநியோக நிறுவனமாகும். ARN எண் 310095. மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடுகள் சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டவை. திட்டம் தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் கவனமாக வாசிக்கவும்.